தந்தூரி கறி குழம்பு எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு லைக்ஸுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரே ஒரு லைக்ஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடலாம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடாயில் இப்போ எண்ணெயை ஊற்ற போறோம். நல்லா கொதிக்குது. இல்லை கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றுனோடனே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அம்மா என்ன பண்ணணும் இதுக்கப்புறம்? ஏலக்காய் போடணுமா? எங்க அம்மா ஏலக்காய் கிராம்பு போடுது. எங்க அம்மா பேச பயப்படுது. ஃபர்ஸ்ட் எடுக்க வீடியோனால ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம். எத்தனை வெங்காயமா? 2 வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதில் போட்டுக்கோங்க. தக்காளியும் 2 வெட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வெட்டினா சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது. பொறுத்த வீட்டில் கரைஞ்சி போயிடும். தாளிக்கும் போதே அப்படியே ஸ்மெல் வருதுங்க. ஓகே, எத்தனை நிமிஷமா வாங்கணும்? தக்காளி நல்லா தக்காளி மசங்கணும். இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் அடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஞ்சி பூண்டு ஒரு 3-4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதையும் நல்லா அதுவும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப அம்மா வந்து மிளகு பொடி போடுது. எத்தனை டீஸ்பூன்மா? ஒரு 1.5 டீஸ்பூன். 1.5 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணுமாங்க. எங்க அம்மா பேச மாட்டேங்க, எண்ணெயில பசிச்சுது. இவருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கறி வச்சுருக்க கறியை அதில் அள்ளி போடணும். கறி வச்சிருக்க கறியை அள்ளி போடணும். கோழிக்கு சிக்கன். நீங்க சிக்கனுங்க வீட்டுல. இப்ப கறி ஒரு தடவை நல்ல தண்ணி வச்சு கழுவிக்கலாம். ஏற்கனவே நாங்க கறியை வெட்டிட்டோம். அதுக்கு கொழுப்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா கிளீனா வெட்டிக்கோங்க. கறி அதில் கழுவி போடணும். இங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே ஒரு நல்ல கிண்டிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுக்குள்ள கொஞ்சம் மசாலா, கரம் மசாலா, தூள், வத்தப்பொடி, எல்லாம் சிக்கன் பொடி தான் போடுவாங்க. ஆனா நாங்க புளி குழம்பு பொடி, கரப்பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் பொடி மற்றும் நாங்க மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விடுவோங்க. அது வேற டேஸ்ட்ல இருக்கும். ஆனா இந்த மாதிரி பண்றது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது பெருஞ்சீரக பொடி சொல்லு. சிக்கன் பொடி கூட பெருஞ்சீரக பொடி போட்டு வச்சீங்கன்னா நல்ல வாடை இருக்குங்க. ஓகே, ஓகேங்க நல்லா ஓகேங்க. எங்க அம்மா கிண்டிக்கிட்டு இருக்கு. மசாலாலாம் போட்டாச்சு. மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. புளிக்குழம்பு பொடி போட்டுருக்கு. கரம் மசாலா, பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிங்க. நல்ல பதத்துக்கு வரணும். கறி எல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கிண்டும் போது மனம் நல்லா இருக்குங்க. நீ சாப்பாடு ஒரு பிடிதான். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு போடுங்க. நல்லா கிண்டணும். எங்க அம்மா எப்படி கிண்டுதுன்ட்டு. நல்லா வேகும் போது நல்லா மனமா இருக்கும். ஆமாங்க, வேகும் போது நல்ல மனமா தான் இருக்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி.
அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி. இந்த செம்புக்கு அரை செம்பு ஊற்றிருக்காங்க. ஒரு செம்புக்கு அரை செம்பு ஊற்றிருக்கீங்க. அந்த செம்புக்கு அரை செம்புன்னு. இந்த செம்புக்கு அரை செம்பு. அப்புறம் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டுங்க. தேவையான அளவு நீங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 2 விசில் வந்த பிறகு இறக்கிறேன். 2 விசில் வந்தோடனே நீங்க இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். குக்கர்ல போட்டாச்சுங்க. சக்சஸ்ஃபுல்லா குக்கர்ல போட்டோம். 2 விசில் வரை காத்திருக்க வேணாம். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா திருவி எடுத்து தேங்காய் பால் எடுத்துட்டு இன்னொரு உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். தேங்காய் வந்து இப்போ கீத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நல்ல பால் போல் அரைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல மேலே கீழே வலிச்சு விட்டுக்கோங்க. எந்த பதத்தில் வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் அரைக்கணுமா? இன்னும் அரையிலையாங்க. இந்த பதத்துக்கு நீங்க தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கையில ஒட்ட மாட்டேங்குங்க. அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம உருளைக்கிழங்கு காய்க்கிற வெட்டி எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 விசில் வந்துட்டுங்க. இப்ப எடுக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எப்படி இருக்கு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இது பண்ணி வச்ச உருளைக்கிழங்க வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இப்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் பெருசா வெட்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த சைஸ்ல போதும். சின்ன சைஸ்ல. தேங்காய் பால் ஊத்திக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி வச்சுங்க. அதுக்கு தேங்காய் பால் ஊற்றினால 2 நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மல்லிகை கொஞ்சோண்டு பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். போட்டுச்சு இன்னும் 2 விசில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 2 விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். லாக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். குக்கரை திறக்க போறா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறக்கும் போதே ஒரு ஸ்மெல் இருக்குங்க. நல்ல ஸ்மெல்லா இருக்கு. நான் சொன்னோமே எங்க அம்மா பண்ணிட்டுன்னா எப்பவுமே நல்லா இருக்குன்ட்டு. இன்னைக்கு அதோட செம்ம தூக்கலா இருக்குங்க. இங்க பாருங்க கிழங்கு கறியில எப்படி வெந்திருக்குன்னு நல்லா. பக்கத்துல எங்க அம்மா பிரியாணி போட்டிருக்கு. அந்த வீடியோவை நான் இன்னொரு நாளைக்கு காமிக்க.
பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க, பிச்சோனே வந்துட்டுங்க. இங்க பாருங்க நல்ல டேஸ்ட்ல இருக்குங்க. கறியில நல்ல செம்ம டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம். நீங்க வீடியோ பாப்பீங்க, ஆனா லைக் எதுவுமே போட மாட்டீங்க. நீங்க லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல